உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை 7 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பார்வையாளராக வர இருக்கிறார். இந்த நிலையில் நம்மிடையே மாடுபிடி வீரர்களுக்கு பரிசோதனை ஆனது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். உங்களுக்கு பொங்கல் தின வாழ்த்துக்கள். தற்போது எத்தனை மாடுபிடி வீரர்கள் போட்டிக்காக தயாராகி வருகிறார்கள், என்னென்ன பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி உலக புகழ் பெற்றது. இந்த போட்டி இன்னும் சில நிமிடங்கள்ல தொடங்க இருக்கு. அதற்கு காளைகள் ஒரு பக்கம் தயாரிட்டு இருக்கு. அந்த காளைகளை அடக்கக்கூடிய காளையர்களும் இங்க தயாரிட்டு இருக்காங்க. அலங்காநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் நம்ம இங்க நின்றுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று இரவே 400க்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியில கலந்து கொள்வதற்காக முன்பதிவு செய்த, அதாவது இவர்கள் எல்லாருமே என்னன்னா ஆன்லைன்ல இவருடைய ஆதார் அட்டை மற்றும் இவர்களுடைய முன் அனுபவங்கள் குறித்தான அந்த ஆன்லைன்ல பதிவு செய்யணும். பதிவு செய்தவர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்படும். அந்த விநியோகம் செய்யப்பட்ட டோக்கன்களை எடுத்துக்கொண்டுதான் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு இவங்க நேற்று நள்ளிரவே வந்திருந்தாங்க. இன்று காலை 400 பேருக்கு தற்போது போலீசார் அவர்களை உள்ளே அனுமதித்து அவர்களுக்கான பரிசோதனை தொடங்குவதற்காக வரிசையில் அமர்க்கப்பட்டிருக்காங்க. சுற்றுக்கு 50 பேர் விதமாக அவர்களை தயார்படுத்தக்கூடிய பணியில காவல்துறையும் வருவாய்த்துறையினரும் ஈடுபட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த 50 பேரும் பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அவர்களுடைய உடல் எடை, உயரம், அதாவது உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்க வேண்டும். அப்போதுதான் அவங்க அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம், காய்ச்சல் இருக்கிறதா, அதே சமயம் வேற ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான சோதனைகள் மேற்கொள்ளப்படும். அந்த சோதனை நிறைவடைந்து அதுல அவங்க சரின்னு என்று பட்டால் அதற்கு பின்பு இங்க நீங்க பார்த்திருக்கக்கூடிய நேரடியான காட்சியில இவங்க வரிசையில நிக்க வைப்பாங்க. வரிசையில் நிக்க வைக்கப்பட்டு இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் விவரம் மற்றும் அவங்களுடைய ஆதார் கார்டு, ஆன்லைன் டோக்கன் இதெல்லாமே வாங்கி அவர்களுக்கான அந்த போட்டிக்காக தயாராகக்கூடிய டிஷர்ட் அவங்க கொடுக்கப்படும். இப்ப இந்த முதல் போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் மஞ்சள் நிறத்திலான ஆடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு நிறத்துல இந்த ஆடைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் போட்டியில கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே ஏற்கனவே 2 பேர் மது அருந்தியதாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அதே சமயம் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டால் அவர்களும் தகுதி நீக்கம் செய்வதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்காக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இவ்வாறாக இந்த வீரர்களுடைய தேர்வானது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டத்திற்காக தற்போது 25க்கும் மேற்பட்ட வீரர்கள் தயார் செய்யப்பட்டு வாடிவாசலுக்கு அழைத்து செல்லக்கூடிய பணியில காத்திருக்கக்கூடிய காட்சி நம்மால பார்க்க முடியுது. காரணம் 7 மணிக்கு போட்டியை தொடங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக 10 பேர் கொண்ட வீரர்களாக அழைத்து செல்லக்கூடிய பணிகள் நம்மால பார்க்க முடிகிறது. காரணம் பாத்தீங்கன்னா இங்கிருந்து வாடிவாசல் சுமார் ஒரு 300 மீட்டர் தூரம் இருக்கும். அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு அழைத்து செல்வதற்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்க கூட நம்ம கூட இருக்காரு வீரர் ஒருவர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. போட்டி இன்னும் சட்ட நூல் தொடங்க போது எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க? சரி, என் பேர் விக்னேஸ்வரன், சமையல்ல இருந்து வரேன். அடுத்து உள்ள போனோடனே மாடு தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாப்பா உள்ள போனாதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். உங்களுக்கான ஏற்பாடெல்லாம் ஓகேவா? இப்ப நீங்க டோக்கன் வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கா? உங்களை அந்த போட்டியில நடத்துற நடைமுறையெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கா? சார், உள்ள செக் பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆன்லைன் டோக்கன் மட்டும் கொஞ்சம் வர்றதுக்கு எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. ஒரு சில பேத்துக்கு தான் வருது, ஒரு சில பேத்துக்கு வர மாட்டேங்குது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. மிச்சபடி எல்லாமே ஓகே. உள்ள பண்றதெல்லாம் மெடிக்கல் செக்அப்பு, டோக்கன் செக் பண்றது எல்லாமே கரெக்டா இருக்குங்க சார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல கலந்து கொள்வது உங்களுக்கு எவ்வளவு பெருமை? குறிப்பா ஜல்லிக்கட்டு வீரரா இருக்கிறது நீங்க எவ்வளவு பெருமைப்படுறீங்க? போன வருஷம் அலங்காநல்லூர் வந்தோங்க சார். கடைசி பேஜ் இறங்க முடியாம லாஸ்ட் பேஜ் இதே மஞ்சள் கலர் டிஷர்ட் கொடுத்து இறங்க முடியாம நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஆனா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பேஜே இறங்கிது. இவ்வாறாக வீரர்கள் மிகுந்த ஆர்வமா இருக்காங்க. அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அவர்களுக்கு அந்த ஆன்லைன் டோக்கன் வாங்கக்கூடிய சில சிரமங்கள் இருப்பதாகவும் காவல்துறை, வருவாய்த்துறை எங்களை நல்முறையாக நடத்துறாங்கன்னு சொல்லி அவங்க கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. குறிப்பா 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் அலங்காநல்லூர்ல மட்டும் போட்டி போடுறதுக்காக ஆன்லைன் மூலம் பதிவு செஞ்சிருக்காங்க. முதற்கட்டமாக 550 பேருக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வரிசையில் அமர்த்தப்படக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்தோம். இவர்களை 50 பேர் கொண்ட குழுக்களாக இங்கிருந்து பிரிச்சு நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு திடலுக்கு போலீசார்
வந்து அழைத்து செல்வாங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா டி ஷர்ட்டை மாத்திரக்கூடாது, ஆள் மாறாட்டம் நடந்துடக்கூடாது என்ற காரணத்துக்காக 10 பேர் கொண்ட குழுக்களாக இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு வாடிவாசல்ல நிறுத்தப்படுவாங்க. தொடர்ந்து 50 பேர் வந்து சுமார் 45 நிமிடங்கள்ல இருந்து 1 மணி நேரம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அடுத்த சுற்று வந்து தொடங்கும். அந்த அடுத்த சுற்றுக்கு வந்து வேற நேரத்தில் வந்து இது பண்ணுவாங்க. 2 மாடுகளுக்கு மேல் பிடிக்கக்கூடியவர்கள் இறுதி விளையாட்டுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து தனியாக 1 மணி நேரம் கொடுக்கப்பட்டு அதிக மாடுகள் பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு 1-2 பரிசுகள் வந்து வழங்கப்படுகிறது. இவ்வாறாக வீரர்கள் தேர்வு மிக கடுமையாகவும் நேர்த்தியாகவும் நடைபெற்றுவது மிக முக்கியமாக பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். தற்போது 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.